அம்மா வந்து அவனுக்கு முதலமைச்சர்னு பதவி கொடுத்தது பாரு, அவனுக்கு அதுக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. அவன் விஜய் கட்சியில் கூட போயிருக்கலாம், ஆனால் திமுக போனது மகா தப்பு. ரொம்ப மன்னிப்புக்கே இடமே கிடையாது அந்த ஆளுக்கு. அந்த ஆளை நாங்கள் அப்போவே மதிக்கல. அவன்லாம் ஒரு மனுஷனா அவன். என் வாயில் இதெல்லாம் வந்து பச்சை பச்சா காப்பேன். எனக்கு கொடுமை ஜெயிலில் புயல் ஜெயிலில் போட்டாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன். டிஎம்கே என்பது ஒரு ஜீரோ என்பது ஒரு இதுதான். இவர் போய் மறுபடியும் ஜீரோலையே சேர்றது மாபெரும் வருத்தம். அதிமுகவில் அம்மாவால் முதல்வராக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு வந்து சுயநலத்துக்காக திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எங்கள் அப்பா எல்லாமே நாங்கள் ரெட்டலை கட்சி தான். அம்மாவை தான் காமிச்சாங்க ஓபிஎஸ். மாறாமல் இருந்திருக்கலாம், மாறாமல் இருந்ததுனால மக்கள் அவர் கூட இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. இன்னும் எல்லாருமே அம்மா இதோட தான் நினைவோட தான் இருக்காங்க, யாரும் இன்னும் மாறலை. ஓபிஎஸ் அந்த அளவுக்கு ஒரு கட்சியிலே இல்லாமல் வீட்டிலே கூட முடங்கியிருந்தான்னா கூட கட்சிக்கு மரியாதை கொடுத்தான்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கட்சி விட்டு இன்னும் அந்த கட்சிக்கு போயிருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சராக இருந்து அந்த கட்சிக்கு போகிறது ரொம்ப தப்பு இல்லை? தப்பா இல்லைங்களா சொல்லுங்க. அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அந்நேரத்துக்கு அவன் கண்டு எதிர்க்கந்தா இன்னதான் நாங்கள் அவனை கேட்டிருப்போனே தெரியாது. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் நானும் காலைல கொச்சி போயிட்டோம். பார்த்த உடனே நியூஸ் பார்த்த உடனே ஒன்றுமே எங்களுக்கு புரியல. நேற்றுக்கு ஷாக்கான மாதிரி இருந்தது. அந்த பச்சோண்டி இது மோசமான பச்சோண்டி. யார் என்ன துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு கட்சி விட்டு போவாமல் அவன் வீட்டிலே முடங்கி நல்ல மனுஷனாக இருந்திருந்தானா அவன் ஒரு ஆம்பளைக்கு அர்த்தம். அவன் கட்சி துரோகத்தையே பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் அம்மா வந்து அவனுக்கு முதலமைச்சர்னு பதவி கொடுத்தது பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவனுக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. அவன் எடப்பாடி தப்பு பண்ணால் கூட நீ அமைதியாக நீ கட்சி விட்டு போகாமல் நீ உள்ளவே இருந்திருந்தீன்னா உன்னுடைய இதுக்கு மதிப்பு இருந்திருக்கும். நீ இங்கே போய் வாய் வச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் வாய் வைக்கிற, இன்னொரு இடத்துல வாய் வைக்கிற. நீ எல்லாம் ஒரு முதலமைச்சருன்னு உன்னை அமைச்சு உட்கார வச்சாங்க பாரு ஃபஸ்ட்டு, அது ரொம்ப ரொம்ப மகா தப்பு. எடப்பாடி பண்ண தப்பா ஓபிஎஸ் பண்ண தப்பா? எடப்பாடி வந்து எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க கட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அவர் வந்து பேசுகிறாரு. நீ கட்சியில் அங்கே போகாமலே கூட நீ துரோகம் பண்ணாமலே கூட நீ வந்து உன்னுடைய பெருந்தன்மையை உன்னுடைய பெரிய மனுஷன்ற திறமையை நீ அமைதியாக காட்டியிருந்தீன்னா உன்னை ரொம்ப பெருமைப்படலாம். இப்போ எப்படி அவரை பார்க்குறீங்க? அவன் மோசமான கட்சிக்கு துரோகம் பண்ண புறம்போக்கு நாய். அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரா, கட்சிக்கு துரோகம்? எம்ஜிஆருக்கு அடுத்தது அம்மான்ற மதிப்பு எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா அந்த அம்மா மேலே. அந்த தெய்வம் போயிட்ட பேருக்கு அந்த கட்சியுடைய பேரையே சின்னமன்னமாக வேறு எந்த கட்சியில் வேணாலும் போயிருக்கலாம். விஜய் கூட போயிட்டு இருந்திருக்கலாம். அவன் போயிட்டான் பாரு, ஒருத்தன் போனான் பாரு, அவன் போன மாதிரி இவன் கூட போயிட்டுருக்கலாம். ஆனால் இந்த கட்சியில் சேர்ந்தது மகா தப்பு. அவர் நன்றி மறந்துட்டாரு. அவர் கஷ்டப்பட்டு அவர் ஓட்டு கேட்டு வாங்கி அந்த முதலமைச்சர் பதவி அவர் ஆண்டு இருந்தாருன்னா அதனுடைய அருமை தெரியும். அவர் விருந்தாடி மாதிரி வந்தார் ஐயா. அந்த அம்மா வந்து சூழ்நிலையில் அவர் ஈத்து உட்கார வச்சுது. ஓபிஎஸ்ஸை வந்து நாங்கள் திட்ட தான் செய்வோம், உண்மையிலே திட்டுவோம். திட்டம் போட்டு கொலை செய்து துரோகின்னு சொல்வோம். இன்றைக்கி அம்மானு பக்கத்தில் நிற்கிறது அதை விட மோசமான துரோகின்னு சொல்வோம். எல்லாருமே சொல்வோம் தப்பு, அவங்க செய்தது அனைத்தும் தப்பு. நீ அம்மா கூட சொல்லுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விட மாட்டேன், நான் கட்டி காப்பாற்றுவேன். இல்லையே, தலையே நீங்கள் எடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே நீ கட்டி காப்பாற்றினாலும் நீங்கள் கரையும் ஏற போகிறதில்ல, நீங்கள் ஆட்சியும் ஆள போகிறதில்ல. வராதுங்க, வராதுய்யா, வரவே வரமாட்டேன். நீ 1 கோடி கொடுத்தா கூட வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க. உண்மை அதுதான். ஓபிஎஸ்ஸும் துரோகி தான், எடப்பாடியும் துரோகி தான். ஆமாம், அப்படி தான் சொல்வேன் நான். ஆமாய்யா, உண்மையில சொல்லுவேன். எங்களுக்கு அப்படியே கத்தி வந்து இப்படி குத்துற மாதிரினா கூட நேர்லேயே இதை சொல்வேன் நான். நாங்களாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டோங்க, எங்கள் கையை பாருங்க. ரெட்டலை வரைஞ்சிருக்கீங்க? ஆமாங்க, நாங்கள் அதெல்லாம் அம்மா இருக்கும்போது எம்ஜி ராமச்சந்திரன் அவர் தலைவர் வாழும்போது நாங்களாம் வந்து அவருக்காக பிரியமாக ஒத்துழைச்சோம். பூங்கா நகர் தொகுதியில் பிரியமாக ஒத்துழைச்சோம். கணவர் கூட வானான்னு உதவாங்கணும் நாங்கள் அந்த கட்சியில் போய் லோல்பட்டு. ஏமா அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு? ஆமாங்க ஐயா, மன்னிக்க முடியாத துரோகிங்க. சதி திட்டம் போட்டு செய்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் உயிராக்குறாங்கன்னு அவர் உயிரை காப்பாற்றிக்கிறது பொய்யான வார்த்தைகளை சொல்லி டேபிள் மேலே உட்காந்து அம்மா செத்தனாலே மறந்துட்டு இன்னமாக உயிராக்குறாங்கன்னு பொய்யான வார்த்தை சொல்லி வாழ்ந்த
ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் தான் சொன்னாரு. ஆமாம், பயந்துக்குன்னு சொன்னார் ஐயா. பயம் அவருக்கு, நம்மளே எதுனா பண்ணிடுவாங்கன்னு மென்று அவங்க செய்த உதவியை நன்றியை மறந்து பொய்யான வார்த்தையை சொன்னார். ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு திமுக போய் சேர்ந்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் திமுகவில் இப்போ வந்து சேர்ந்ததுக்கு எடப்பாடியை விட்டு பிரிஞ்சப்ப அப்படியே மொத்தமாக கட்சியை விட்டு அரசியலை விட்டு விலகி இருந்தாலும் இன்றைக்கி பேரும் புகழுமாக இருந்திருக்கலாம், கிட்டத்தட்ட சசிகலாமா மாதிரி. இப்போ இதில் என்ன பெருசாக நடக்குதுன்னா, ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்றது மேட்ரு இல்லை, விஜய்னு ஒரு கட்சி வர்றதை இந்த அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுற மாதிரி மாறி மாறி கூட்டணி மாறி மாறி டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே போகிறது, ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போய் விஜயை ஒன்றுக்காகாமல் விஜய்க்கு அந்த மாதிரி ஆக்கணுன்றதுக்காக பல பணங்கள் சேர்ந்து ஓபிஎஸ்ஸை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இதனால் பேரும் இல்லை, 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க. விஜய்க்கு வாய்ப்பை உருவாக்கி விடுறாங்க. ஓபிஎஸ் தான் விஜய் கூட போக மாட்டேன்ட்டாரு. ஓபிஎஸ் போக மாட்டாருன்னா அமௌண்ட் வாங்கினா எப்படி போவார்? இங்கே தன்மானத்தை விட பணம் தான் மதிக்கக்கூடியதாக இருக்குது. விஜய் பணம் கொடுத்துருந்தாலோ இல்லை சிஎம் போஸ்டிங் கொடுத்துருந்தாலோ போயிருப்பார். ஏன் இப்போ முடிவு எடுத்தவர் ஆரம்பத்தில் முடிவு எடுக்க வேண்டியது தானே? யார் சிஎம் போஸ்டிங் தருவா, துணை முதல்வர் தருவா, இப்படியே பார்த்து வெயிட் பண்ணார். கடைசியாக 2த்துக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ பணத்துக்காக மாறிக்கிட்டார். டிஎம்கேல பணம் கொடுத்து உள்ள சேர்த்திருக்காங்கன்றீங்களா? வேற என்னவா இருக்கும்? வேற என்ன கொள்கை அடிப்பாடு இருக்கா, இல்லை வேற எதுவும் ஒத்துமை இருக்கா? முழுக்க முழுக்க எதிரியே டிஎம்கே தானே. பிஜேபி கூட கூட்டணி போனது, அம்மாவுக்கு பிடிக்காததில் கூட்டணி போனது தப்புன்னு பேச தெரிஞ்ச அவருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ டிஎம்கேல செய்கிறது மட்டும் எப்படி கரெக்டாகும்? இவர மாதிரி ஆட்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்படி போகிறதுனால அவங்களுக்கு வாக்களிக்கிற எண்ணம் வந்து மாறி விஜய் மாதிரி புதிய தலைமுறைக்கும் புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற எண்ணம் பொதுவாக என்ன மாதிரி எல்லா மக்களுக்குமே ஒரு மனதாக வந்துடும். ஸோ OPS பத்தி ஒரு வரியில சொல்லணும் என்ன சொல்றீங்க? டோட்டலி வேஸ்ட். டோட்டலி வேஸ்ட். இது வந்து ஒரு கட்சிக்கு பண்ண துரோகமா, அம்மாவுக்கு பண்ண துரோகமா? அம்மா வந்து 100% நம்பி 234 பேர்ல இவர் ஒருத்தர் நல்ல மனுஷன் அடையாளம் காட்டினாங்க. அம்மா காட்ட போய் தான் ஒரு ஓபிஎஸ்லாம் யாருன்னே வெளியே தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு அந்த கட்சிக்கும் அம்மாவுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது துரோகன்றதை விட 40 வயசு ஆகிட்டா நாய்க்குணம், 60 வயசுக்கு மேலே குழந்தைத்தனமாக மாறுவாங்கன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த வயதின் கோளாறுல எல்லாமே மாறுது. இப்படி தான் நான் பார்க்குறேன். இது துரோகம் தான் நினைக்கிறேன். அதிமுக அம்மாவுக்கு செய்த துரோகம், பச்சை துரோகம். இது போல் வந்து அம்மாவுக்கு இது போல் துரோகம் பண்ணக்கூடாது. அம்மா சன்னதியில் வந்து போய் சத்தியவாற்று பண்ணவர். இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு எதுனா மக்கள் வந்து கொந்தளிப்பாளர்களுக்கு இப்போ எப்படி ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போக முடியும்? அதே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது போல் எதுவும் துரோகம் பண்ணிவிட்டு டிஎம்கே போய் சேர்ந்தது பச்சை துரோகம். இது அம்மாவுக்கு பண்ற துரோகமா, எம்ஜிஆர் அம்மா மக்களுக்கு பண்ணுற துரோகம், மக்கள் பண்ணுற துரோகம். மக்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க இவரெல்லாம் ஒன்றா சேருவாங்கன்னு. ஆனால் இவர் வந்து தனியாப்பட்டு போய் டிஎம்கே போய் சேர்றது தவறு. ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக போய் அங்க தொங்கிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது தவறு. ஒரு சீட்டுக்காக மக்கள் வந்து நிற்குதுன்னா மக்கள் ஒன்று தூக்கி வச்சுருப்பாங்க, மக்கள் ஒன்று இறக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ எம்எல்ஏ நின்னா கூட ஓட்டு போடுவாங்களா? வர்றது சான்ஸே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ் வந்து எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாருன்னு கேட்குறாங்க மக்கள் இப்போ எடுத்து வரைக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அவர் எது சாப்பிட்றதுல அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டார். இது அது வந்து ஏடிஎம்கேன்றது அவர் எல்லாம் அம்மா வந்த ஆட்சியில் இருந்தது இது. ஆனால் சத்திய வாக்கெல்லாம் பண்ணவர் அவர்.